போட்டி தான் இங்க தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான். ரசிகருக்கு நான் தற்குறி சொல்ல, தம்பி சொன்னாப்ல நான் தற்குறி என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். விஜயே சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்குறி ஒருபோதும் அவரை அறிவாளியாக இருந்து போட்டோம். அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி. எங்களை சினிமாக்காரன் சொன்னாரு, நானோ தம்பி இடுமாவனம் கார்த்திக்கோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல, புசியானது போல வரல. சீமானுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல. எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வருவார். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஓராண்டு 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான். 250 வழக்கு முடிச்ச 250 வழக்கு பயப்படல, ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எடுத்தேம்பாரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எவனும் ஓடலையா அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க 15 வருஷம் குண்டர் சட்டம் NSA NIA எல்லாத்தையும் பார்த்து நிக்கிற நாங்க எங்க கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி காலில் விழுந்த நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்த பிறகும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்கிட்டே மோதிட்டீங்களா? இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். படத்துல பஞ்சு பேசுறதுல தம்பி அரசியல், நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல். அதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் லைலாமணி உள்ளிட்ட எல்லோரும் பார்ப்பீங்க. அனைவருக்கும் நன்றி.